Dear learners, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து forfaiting. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Definition: a form of financing of receivables arising from international trade is known as forfaiting. Forfaitingல பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் நடக்கும், ஒரு எக்ஸ்போர்ட்டோ ஒரு இம்போர்ட்டோ நடக்கும்ச்சுல எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா இந்த ஃபோர்ஃபைட்டர். இதை ஃபோர்ஃபைட்டிங் அந்த டைமில் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபோர்ஃபைட்டிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்ஃபைட்டிங் வந்து பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஃபைட்டர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா பேங்க் இல்லைனா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஃபோர்ஃபைட்டராக இருக்க முடியும். அதான் ரெண்டாவது லைனில் கொடுத்துருக்குறேன். வித் திஸ் அரேஞ்ச்மெண்ட் அ பேங்க் ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்டர்டேக்ஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரேட் பில்ஸ் ப்ராமிசரி நோட்ஸ் வித்தவுட் ரீகோர்ஸ் டு த செல்லர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க் வந்து எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்களே எக்ஸ்போர்ட்டர் பீப்புள்கிட்ட இருந்து இன்வாய்ஸஸ் தான் ட்ரேட் பில்ஸ் இல்லைனா ப்ராமிசரி நோட், அதாவது போர்ட்டர்ஸ் டு ரிசீவ் இமீடியட் கேஷ், இமீடியட்டாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஃபைட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வித்தவுட் ரீகோர்ஸ் டு த செல்லர். வித்தவுட் ரீகோர்ஸ்னால் என்னென்னா பையர் அக்செப்ட் த ரிஸ்க், அதாவது யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து ரிஸ்க்கு வந்து accept பண்ணிப்பாங்க. In forfeiting, the exporter hand over the entire export bill with the forfeiter and obtains payment. All risk becomes the full responsibility of the forfeiter. ஸோ இப்போ ஃபோர்ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டர் வந்து என்டையர் எக்ஸ்போர்ட் பில்லை யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா ஃபோர்ஃபைட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா ரிஸ்க்கும் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தோன்னாக்க ஃபோர்ஃபைட்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்பார். அதாவது ரிஸ்க், அதாவது ஒருவேளை அவங்க டீஃபால்ட் இன் பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து யார் எடுத்துப்பாங்கன்னா ஃபோர்ஃபைட்டர் தான் அந்த ரிஸ்க்கை வந்து பேர் பண்ணிப்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ என்னென்ன சிறப்பியல்புகள் இதில் இருக்குது ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னாக்க இன்வால்வ்ஸ் நான் ரீகோர்ஸ் பில் டிஸ்கவுண்டிங். ஸோ நான் ரீகோர்ஸ்னால் அந்த பையர் தான் ரிஸ்க் எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் எய்ம்ஸ் அட் ப்ரொடெக்டிங் த எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் எனி டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இப்போது எக்ஸ்போர்ட்டர் வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க தான் செல்லராக இருப்பாங்க. இப்போ இந்த அமௌண்ட் இவங்களுக்கு வரணும். இப்போ ஒரு பையர் வாங்கியிருக்காருன்னா அவர் என்ன சொல்வார், கிரெடிட் சேல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, நான் இவ்வளோ நாள் கழிச்சு தரேன் அப்படிம்பாங்க. இல்லைனா இது வந்து ஃபுல்லும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ங்குமிச்சில் அவங்க பேங்க் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கும், இவங்களோடது இன்னொரு கண்ட்ரியில் இருக்கும், கரன்சி சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு வேளை பேமெண்ட் எதுலேயும் டிலே எதுவும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஃபைட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிப்பாங்க. நான் உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் இது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஃபைட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தென்ஸ் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லை ப்ராமிசரி நோட் தான் ரொம்ப அக்செப்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட்டர்ஸ் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ப்ராமிசரி நோட் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெகோஷியபிள் என்ஐ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்லை ப்ராமிசரி நோட் மாதிரி தான் இருக்கும். அதாவது இட்ஸ் லைக் a written document that exporter to receive immediate cash. Fourth one பார்த்தோன்னாக்கா the discount rates are charged as a percentage above euro market interest rate. ஸோ இதில் அமௌண்ட் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரோ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது யூரோப்பியன் மார்க்கெட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து வாங்குவாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னாக்கா the reputation of the forfeiting agency and the credit period are important in deciding the cost of forfeiting. அப்போ ஒரு forfeiting காஸ்ட், அதாவது அவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்குள்ள காஸ்ட்டை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த forfeiting ஏஜென்சியோட ரெப்புடேஷனையும் அவங்களோட கிரெடிட் பீரியடையும் பேஸ் பண்ணி தான் காஸ்ட் ஆஃப் forfeiting வந்து டிசைட் பண்ணுவாங்க. தென் ப்ராசஸ் ஆஃப் forfeiting உங்களுக்கு இதில் ரொம்ப கிளியராக புரியும். அதாவது ஃபோர்ஃபைட்டிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறார், எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர், ஃபோர்ஃபைட்டரோட பேங்க்கு, இவங்களோட பேங்க் இம்போர்ட்டர் பேங்க். ஸோ இந்த 4 பார்ட்டி தான் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டரும் ஃபோர்ஃபைட்டரும் அக்ரிமெண்ட்டில் வர்றாங்க. ஃபோர்ஃபைட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் அக்ரீட் அப்பான ஃபோர்ஃபைட்டிங் அக்ரிமெண்ட். ஸோ 2 பேரும் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து என் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து இமீடியட்டாக கேஷ் பேமெண்ட் பண்ணணும். அதுதான் ஃபோர்ஃபைட்டரோட வேலை. ஸோ அப்போ அவங்க 2 பேரும், அதாவது எக்ஸ்போர்ட்டரும் ஃபோர்ஃபைட்டரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து பெர்மனெண்ட் அக்ரிமெண்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேனோ எனக்கு நீ தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் அக்ரிமெண்ட்.
செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் சேல்ஸ் கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனி பர்ச்சேஸ் நடக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் போத் த சைடு கான்ட்ராக்ட் நடக்குது. தேர்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறாரு, இம்போர்ட்டருக்கு வந்து ஷிப்மெண்ட் நடக்குது. ஃபோர்த்து ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குதுனாலே நம்ம டைரக்ட் கேஷ் பேமெண்ட் எப்போவுமே இருக்காது, எல்லாமே பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் மூலமாக தான் நடக்கும். அப்போது இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ நான் ஒரு குட்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள எனக்கு ஒரு பேங்க் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர் வந்து யூஎஸில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பேங்க் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2 பேங்க் மூலமாக தான் நம்ம டிரான்சாக்ஷனே நடக்கும். ஸோ டைரக்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்காது. ஸோ அப்போது எனக்கு ஒரு பேங்க் இருப்பார், அப்போ என்னோடய பேங்க் வந்து எனக்கு கேரண்டி இஷ்யூ பண்ணுவார். இப்போ ஷிப்மெண்ட் நடந்துச்சு, நான் பே பண்ணணும், யாருக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு நான் பே பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பேங்க், என்னோடய பேங்க் இருக்கும் இல்லையா. இப்போ நான் தான் இம்போர்ட்டர் இருக்கிறேன்னு வைங்களேன், நம்மளோட கண்ட்ரியில் ஒரு பேங்க் இருக்கும். அப்போ அவங்க வந்து எனக்கு கேரண்டி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 50 lakhsக்கு நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த 50 lakhs வந்து எனக்கு என்னோடய பேங்க் வந்து எனக்கு கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இம்போர்ட்டர் சென்ஸ் டாக்குமெண்ட் டு எக்ஸ்போர்ட்டர். அப்போ எனக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, என்னோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை யாருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டருக்கு சென்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஃபோர்ஃபைட்டருக்கு அனுப்புகிறாரு. ஏன்னா பணம் யார் எடுக்கணும், எக்ஸ்போர்ட்டர் எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு பதிலாக எக்ஸ்போர்ட்டரால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருக்காங்க, யாரை, ஃபோர்ஃபைட்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபோர்ஃபைட்டருக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஃபோர்ஃபைட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக கேஷ் வந்து பே பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பதிலாக, யாருக்கு பதிலாக, இம்போர்ட்டருக்கு பதிலாக அவங்க வந்து இமீடியட்டாக கேஷ் பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஃபைட்டர் வந்து, அதாவது ஃபோர்ஃபைட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டரோட ஃபோர்ஃபைட்டர் வந்து கேஷ் பே பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து டாக்குமெண்ட்டை இந்த பேங்க்குக்கு, அதாவது நம்மளோட பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி எல்லாமே இருக்கும், டேட்ஸ் எல்லாம் இருக்கும், இத்தனை மந்த்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபோர்ஃபைட்டர் வந்து டாக்குமெண்ட்டை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளோட இம்போர்ட்டர் பேங்க்குக்கு கொடுக்குறாரு. தென் இம்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகும், இமீடியட்டாக நம்மளுக்கு தகவல் வந்துடும், ஓகே உங்களோட பேங்க்குக்கு நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு, நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு, நம்மளோட இம்போர்ட்டர் பேங்க்குக்கு. தென் இம்போர்ட்டர் பேங்க்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர் பேங்க்கை தான் ஃபோர்ஃபைட்டருக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பேங்க் பேஸ் டு ஃபோர்ஃபைட்டர் அட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுறாங்க. இதுதான் கான்செப்ட். அதாவது நம்ம பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து யார் பே பண்ணிடுறாங்கன்னா ஃபோர்ஃபைட்டர் பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பேங்க் மூலமாக ஃபோர்ஃபைட்டருக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அட்வான்டேஜஸ், இதனால் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட்டிங் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ப்ராமிசரி நோட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மோஸ்ட்லி இந்த 2 தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ், லெட்டர் ஆஃப் கேரண்டி, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நோ ரிஸ்க் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் டு த எக்ஸ்போர்ட்டர். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டர் பேங்க் மூலமாகவே நம்ம இந்த லிங்க் வச்சுருக்கிறதுனால இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்காது. இல்லைனா இப்போ நான் வந்து யூஎஸ் இருக்குது, நம்ம டாலருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எல்லாம் நம்ம கொடுத்து பேங்க், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க, எக்ஸ்போர்ட்டரே பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரி வந்து இருக்காது. எக்ஸ்போர்ட்டர் நீட் நாட் பாதர் அபவுட் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ். இப்போ எக்ஸ்போர்ட்டருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னாக்க அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்வாய்ஸ்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்ச உடனே இன்வாய்ஸை யாருக்கு அனுப்பிடுறாங்கன்னா ஃபோர்ஃபைட்டருக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஃபோர்ஃபைட்டர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணணும் இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு அப்படின்னு இவங்க தான் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க போய் தான் ஒரு ஃபோர்ஃபைட்டருங்கிற ஒரு ப்ரொவைடர்கிட்ட போகிறாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபோர்ஃபைட்டிங் கான்செப்டே அரைஸ் ஆகிருக்கணும் இல்லையா. ஏன்னா இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு எம்என்சி இருக்குது, நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய குட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால வந்து எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி
ரிசீவபிள்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு பேங்க்கை வந்து, அதாவது பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் மெனி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ஸ் இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்போர்ட்டர் பேங்க் வந்து, அதாவது அதை வந்து ஃபோர்ஃபைட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட டீல் பண்ணி அவங்க வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. So forfeiting is a specific to a transaction, does not require long-term banking relationship with forfeiter. So forfeiting பொறுத்த வரைக்கும் specific transaction, இப்போது certain project இல்லை certain ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா அவங்க வேலை முடிஞ்சிடும். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறோன்னா அது ஃபோர்ஃபைட்டர்கிட்ட போவாங்களா இருக்கும். ஸோ இது வந்து லாங் ரன்னாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது. Then exporter saves money on insurance cost because forfeiting eliminates the need for எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டில் வந்து சேவ் ஆகும். ஏன்னா எல்லாமே யார் பார்த்துப்பாங்கன்னா ஃபோர்ஃபைட்டரே பார்த்துக்கிறதுனால. அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இப்போ ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிஃபால்ட் வைக்கிறாங்க, அதாவது பேமெண்ட் பண்ண முடியல, எதனால் இருக்கலாம், டியூ டு பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஆர் எனி கமர்ஷியல் ரிஸ்க் எதுவும் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டர் பிஸ்னஸ் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணிப்பாங்கன்னா த்ரூ இன்சூரன்ஸ் மூலமாக காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் ஃபோர்ஃபைட். கம் டு டிஸ்அட்வான்டேஜஸ். No legal framework to protect the banker or forfeiter except the existing covers for the risk involved in any foreign transaction. இந்த மாதிரி ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க்கோ எதுவுமே நம்ம கண்ட்ரியில் வந்து கிடையாது. பேங்கர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும், பேங்கர்ஸ்க்கோ ஃபோர்ஃபைட்டிங்கோ இந்த விதமான லீகல் ஃப்ரேம்வொர்க், அதாவது லா படி போகணுங்கிற அந்த இது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரிஸ்க் எல்லாமே யார் தான் பார்க்கணும் அப்படின்னா ஃபோர்ஃபைட்டர் தான் பார்க்கணும். டேட்டா அவைலபிள் ஆன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் இம்போர்ட்டர் ஆர் ஃபாரின் கண்ட்ரிஸ் நாட் சஃபிஷியன்ட். நம்மளுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி டீட்டெயில், அதாவது கிரெடிட் ரேட்டிங்னா பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஷேர் பாண்ட் இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ சேஃப்டி இருக்குது, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸ், மார்க்கெட்டிங் ஃபேக்டர்ஸ், ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாண்டுக்கு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்யூரிட்டியாக A++ கிரேட், A+ கிரேட் இந்த மாதிரி, அதாவது சேஃப்டி, ஹெட்ஜிங், ரிஸ்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் அசஸ் பண்ணி ரேங்க் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஏர் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், டேர்ம் லோன்ஸ், இது ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ நான் போட இருக்கிறேன் கிரெடிட் ரேட்டிங் பற்றி, அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கலன்னா ப்ராப்ளம் தான் இல்லையா. இம்போர்ட்டை பற்றின டீட்டெயில் கரெக்டாக இல்லை, ஃபாரின் கண்ட்ரி பற்றின டேட்டா அவைலபிள் இல்லைன்னா தட் இஸ் அ பிக்கெஸ்ட் ரிஸ்க். ஸோ ஹை கண்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் டிஸ்யூட் the services of international factoring and banking to many clients. So sometimes என்ன ஆகும் அப்படின்னா நாம் பேமெண்ட்டில் வந்து டிஃபால்ட் இருக்குன்னு வச்சுருங்களேன். அதாவது சம்டைம்ஸ் இப்போது கண்ட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது வார் இருக்கலாம், சம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் எதுனாலும் இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் ரிஸ்க், இந்த மாதிரி எது இருந்தாலும் அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணால் ஃபோர்ஃபைட்டிங் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் பேங்கிங் ஆல்சோ, ஏன்னா ஃபோர்ஃபைட்டிங் பண்ணுறவங்களே யாராக இருப்பாங்க, பேங்க்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேக்ட்ரிங்னா என்னென்னா வித்தின் அ கண்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபேக்ட்ரிங் நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபோர்ஃபைட்டர் மாதிரியே தான், ஒரு பையர் அண்ட் செல்லர் இருப்பாங்க. செல்லர் வந்து அவர் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறாருன்னு வைங்களேன் பையருக்கு, பையர் வந்து பேமெண்ட் மேக் பண்ணும். பேமெண்ட் மேக் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்லர் வந்து ஃபேக்டர் அப்படின்னு ஒருத்தரை வச்சுப்பாங்க. தான் ஃபேக்ட்ரிங் கான்செப்ட். ஃபேக்டர் வந்து ஒருத்தவங்களை வச்சுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பில் வந்து அவங்களுக்கு பையருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. அதில் ஒரு காப்பி ஆஃப் பில்லை வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. இந்த செல்லர் வந்து பணம் கலெக்ட் பண்ண வேண்டாம், யார் செல்லருக்கு பதிலாக கலெக்ட் பண்ண ஆன் பிஹாஃப் ஆஃப் செல்லர் ஃபேக்டர் கலெக்ட் ஆல் த டியூ. ஸோ அதான் வந்து ஃபேக்டரிங். இதை வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோர்ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் நீதர் ப்ராம்ப்ட்லி மேக் பேமெண்ட் நார் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலேட் பேமெண்ட். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அஃப்கோர்ஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் வந்து சம்டைம்ஸ் டிலே பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக். ஏன்னா ரொம்ப நாள் டிலே பண்ணாங்கன்னா ஃபோர்ஃபைட்டர் தான் ரிஸ்க் எல்லாமே எடுக்கணும். ஸோ தட்ஸ் தென் கம்ஸ் டு கம்பேரிசன். That is factoring and forfeiting. What is the difference between factoring and forfeiting? Suitability பார்த்தனாக்க ஃபேக்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பீரியட், ஃபோர்ஃபைட்டிங் வந்து மீடியம் டேர்ம் மெச்சூரிட்டி பீரியட். ரிஸ்க் பார்த்தனாக்க ரிஸ்க் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு செல்லர். ஃபோர்ஃபைட்டிங்ல வந்து ஆல் ரிஸ்க் ஆர் அஸ்யூம் பை த ஃபோர்ஃபைட். குட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி குட்ஸ் தான். ஃபோர்ஃபைட்டிங்ல வந்து கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி,
எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இது. ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் 80 to 90% ஃபைனான்ஸ் தான் ஃபேக்டரிங்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபோர்ஃபைட்டிங்ல 100% ஃபைனான்ஸ் இமிடியேட் ஃபோர்ஃபைட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாரு. டைப் பார்த்தனாக்கா ரீகோர்ஸ் அண்ட் நான் ரீகோர்ஸ். இங்க வந்து நான் ரீகோர்ஸ். காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரிங்ல வந்து போன் பை த செல்லர், ஃபோர்ஃபைட்டிங்ல வந்து ஓவர்சீஸ் பையர். தென் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரிங்ல வந்து நோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபோர்ஃபைட்டிங்ல வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். செகண்டரி மார்க்கெட் ஃபேக்டரிங்ல வந்து கிடையாது. ஃபோர்ஃபைட்டிங்ல வந்து செகண்டரி மார்க்கெட் யூஸ் பண்ணுவோம். செகண்டரி மார்க்கெட் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரிங் வந்து ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தவிர அவங்களோட சேல்ஸ் லெட்ஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரெடிட் பாலிசி இந்த மாதிரி இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா ஃபேக்டரி பார்ப்பாங்க. ஃபோர்ஃபைட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஜேர்னலோ லெட்ஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பியூர் ஃபைனான்சிங் அரேஞ்ச்மெண்ட். கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் செல்லருக்கும் ஃபேக்டரிக்கும் இருக்கும். ஃபோர்ஃபைட்டிங்கில் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கும் ஃபோர்ஃபைட்டருக்கும் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன்ஸ், நோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அகெயின்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஃபேக்டரிங்கில் வந்து எந்த மாதிரி, ஏன்னா அது வந்து என்ன சொன்னீங்கன்னா நேஷனல் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே தான் ஃபேக்டரிங் பொறுத்த வரைக்கும். ஃபோர்ஃபைட்டிங் தான் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ அப்போ ஃபோர்ஃபைட்டர் காட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் ஃபார் அ ப்ரீமியம் சார்ஜ். So these are all the difference between factoring and forfeiting. Of the review questions, the central theme of forfeiting is the purchasing of dash by a financial service company. Export bills. So export bill da seringla. In India, forfeiting is done by dash bank, exim bank. Exim bank na export import bank. So இப்போ நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ நம்ம பண்றோம் அப்படின்னா இவங்க மூலமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். நிறைய பேங்க்ஸ் பண்றாங்க. அண்டர் forfeiting the client is able to get credit facility to the extent of 100% of the value of the export bill. நம்ம பார்த்தோம் இது வந்து pure financing agreement. Dash literally means relinquish rights to something. Forfeiting. Learners, நாம இந்த வீடியோல forfeitingனா என்ன, அதோட characteristics, process, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.